நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாசுதன் பசுத்தாவின் பேராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அவர் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் மீறி உடைய திருவயிற்றை கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவலர்களுக்காக இப்பொழுது எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி பாடல். நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு வந்து புதுமைகள் செய்பவரே, புதிய ஆண்டு வந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகள் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புதுவெளன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புதுவெளன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர், கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகரை கையிட அப்பா நீ கிருபை செய்தீர், அநேகரை கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரான என் சார்பில் வர வைத்தேன், எனக்கு எதிரான என் சார்பில் வர வைத்தேன். சமாதானம் செய்ய வைத்தேன் சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தேன் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே.
நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கடந்தவரே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கடந்தவரே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கடந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டெல்லாம் எங்களை பராமரித்து பாதுகாத்து புதிய ஆண்டுக்குள் அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ நோய்கள் இருந்த போது கூட எங்களை கைவிடாத தகப்பனாக நீர் இருந்து எங்களை காத்து அழைத்து வந்தீரே, புதிய ஆண்டுக்குள் வைப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தி வந்தார்களே, உமக்கு கொடானுபடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் முதல் முறையாக இந்த வீட்டில் ஆராய்ச்சி நடக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. காலைதோறும் அது கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் எங்களை நிரப்பி பலப்படுத்தி கொண்டு வருகிற தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டிலும் எங்களுக்கென நீர் முன்குறித்து வைத்ததை எப்படி நிறைவேற்றுவீர் என்று உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்குள் தாழ்த்து வருமப்பா. நீர் எங்களோடு கிடந்த நாங்கள் இந்த இடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களோடு இருந்து கற்றுத்தந்து வழிநடத்தமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல வார்த்தை மனுவோட இயேசுவே ஒரு வார்த்தை வழியாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. என்ன வார்த்தை எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைப்படியாக நாங்கள் உமக்குள்ளும் உமது வார்த்தை எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்கும்படியாக எங்களை மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீரே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இடையில் எந்த இடைஞ்சல்களும் இடையர்களும் வராதபடி பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான உள்ளத்தோடும் ஆராதிக்க வேண்டுமே. நீர் பரிசுத்த ஆகியால் நாங்களும் பரிசுத்த ஆக வேண்டும் எங்களை அழைப்பு விடுக்கிறவரே. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எதுவும் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையாக இல்லாதபடி கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரி மாட்டோரே. ஒரு குறையும் இல்லாமல் நீர் எங்களை பராமரித்து வந்திருக்கிறீர்கள். தாய் உருவாகும் முன்னே உன் கருவை என் கண்கள் கண்டது என்று சொன்னீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே. ஆனால் நாங்கள் எத்தனை முறை வழி தவறி சென்றிருக்கிறோம், எத்தனை முறை உங்களை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் எத்தனை முறை நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த அந்த உடல் பரிசுத்தாவின் ஆலயம் என்று சொன்னீர், அதை ஆலயமாக பராமரிக்காமல் நாங்கள் இருந்திருக்கிறோமே. அதற்காக மனம் மருந்து விட மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த மாட்டோரே. உமது பரிசுத்த கரம் எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் தெய்வத்தை தரிசிக்க முடியாதே. நீர் கூட எங்களை வழிநடத்தணுமா அப்படி சிந்திக்கிறோம் ஐயா. வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லுகிறீரே. எங்கள் பாவங்கள் செந்நிறமாக சிவப்பாக இருந்தாலும் அதை ஈசோப்புள்ளால் கழுவி உறைந்த பனிக்குள் வெண்மையாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடம் மட்டுமே உண்டானவரே. கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறார்கள். உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இந்த நாளில் என்ன வார்த்தை பேச போகிறீரோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த விசுவாச கண்களை திறந்து விடுமப்பா. நீர் கொடுக்கும் காட்சிகளை காண வேண்டும். நீர் கொடுக்கும் வார்த்தைகளை எங்கள் செவிகள் கேட்க வேண்டும். நீர் கொடுக்கும் வார்த்தைகளை எங்கள் வாய் அறிக்கையிட வேண்டுமா. நீர் கொடுக்கும் பணியை செய்ய எங்கள் கைகளும் கால்களும் பயன்பட வேண்டுமா. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்கும் தாசனை மறைத்து பேசி தூவி எடுக்கும் பிள்ளைகளை ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு ஜவாபியால் நிரப்பி எடுத்து பயன்படுத்த வேண்டுமா. எங்கள் கரங்களுக்குள்ள கூடுறமையா நீரே பொருட்படுத்திக் கொள்ளக்காக மக்கள் நன்றி சொல்ல மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவங்க நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவங்க நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என்
தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவமாக நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை எப்படி பாவமாக நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே என்னை செய்ய அழைத்தீரையா அழியாமல் அழைத்து கொண்டேன் கலையாமல் காத்து கொண்டேன் குறைவின்றி நிறக்கச் செய்தேன் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டேன் கலையாமல் காத்து கொண்டேன் குறைவின்றி நிறக்கச் செய்தேன் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. ஒரு கேள்வி வருடத்தில் ஆரம்பத்திலே 4 நற்செய்தியாளர்களும் எழுதிய ஒரு ஓமை எழுதிய ஒரு நடந்த காரியம் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேர் ஆண்களுக்கு பலிக ஒரு காரியம். அதில் மத்திய நற்செய்தியை எடுத்து பார்த்தீங்க 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்க. மத்தேயு 14:22. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகில் ஏறி தமக்கு முன்பே அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். நமக்கு முன்பே அக்கறைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார். பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க 14:22. கடல் மீது நடந்தார். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். பழைய மொழிபெயர்ப்பு துரிதப்படுத்தினார், புதிய மொழிபெயர்ப்பு கட்டாயப்படுத்தினார். மார்க் 6:45 பார்த்தீங்க. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகில் ஏறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாயாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். 2 நற்செய்தியாளர்கள் கட்டாயப்படுத்தினார் கொடுத்தாங்க. லூக்கா இது மாதிரி ஒண்ணு எழுதல, ஆனால் யோவான் இது சம்பந்தமா எழுதுறாரு. எதற்காக கட்டாயப்படுத்தினார் இல்ல எதற்காக? இப்ப பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எதற்காக துரிதப்படுத்தினார் அல்ல கட்டாயப்படுத்தினார்? கேள்வி. எதுக்கு கட்டாயப்படுத்தினார்? பிரேயர் மீட்டிங் நடத்தும் போது இயேசுநாதர் ஜெபக்கூட்டம் வைக்கும் போதுக்கு அங்க நிறைய ஜனங்க வந்தப்போ ஒரு பையன்கிட்ட அப்போ மீன் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு எதுக்கு சீக்கிரமா போங்கன்னு எதுக்கு துரிதப்படுத்தினார்? இல்ல கட்டாயப்படுத்தி சீக்கிரம் போட்ல ஏறி போங்க அப்படின்னு அவர் அடுத்தது மலை மேல ஏறி ஜெபம் அவர் அடுத்து மலை மேல ஏறி ஜெபம் பண்ண போயிட்டாரு.
எதற்காக துரிதப்படுத்த பொறுமைப்படுது? ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அவங்கள மக்கள்லாம் அனுப்பிட்டாங்க. மக்கள் அனுப்பிவிட்டு தான் கொடுத்துருக்கு. அப்படியே இருந்துட்டாங்கன்னா நீ அடுத்த இது அப்போஸ்தலர்கள் துரிதப்படுத்தினார். அவர் மக்களை துரிதப்படுத்தல. அப்போஸ்தலர்ல படகுல ஏறி அந்த கரைக்கு போக அவங்க சோர்வாயிடுவாங்கன்னு தெரிஞ்சதுல காத்து வந்து அலை அடிக்கும் போதுக்கு அவங்க விசுவாசம் இல்லாம விசுவாசத்தை பாக்குறதுக்காக என்னமோ. யோவானை சேர்த்து பார்த்தீங்க. யோவான் 6:15 பார்த்தீங்க இல்ல 13 பார்த்தீங்க. யோவான் 6:13 பார்த்தீங்க. அந்தபடியே அவர்கள் சேர்ந்து மக்கள் உண்ட பின் 5 வற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரோ என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார். அவரு அற்புதம் செய்கிறார், நோய்களை குணப்படுத்துகிறார், உணவு கொடுக்கிறாரு, நல்லா பேசுறாரு. இவருடைய யூதர்களை ராஜா வச்சுட்டோம்னா நம்ம ரோமர்கள் அனுபவித்திருக்கிறது விடுதலை ஆகிடலாம். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஏன் வந்துட்டு என்ன ஆயிடும்? அவர்லாம் யாரா இருக்கலாம்? அவர்களாம் மந்திரி ஆயிட்டாங்க. மந்திரி ஆயிட்டாங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் யார முதல்ல அனுப்பிச்சாரு? அப்போஸ்தலர்கள் முதலீங்க படையேறி. ஏன்னா இவங்களை சேர்ந்து செய்யிட்டாங்கன்னா இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியை அறிந்து என்ன செய்யாது? அப்போஸ்தலர்கள் முதல்ல முன்னாள் போட்டு சொல்லி தனியாக இருக்கிறார். அப்போ அந்த 4 நற்செய்தியை நான் சேர்த்து வாசிக்கும் பொழுதுதான் நல்ல ஒரு சாராம்சத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் எழுந்து நின்று இந்த புத்தாண்டிலும் நம் ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவர் நன்மையாக கொடுத்த இந்த வருடத்தை நன்றியோடு எண்ணி பார்த்து நாம் அனைவரும் நன்றி சொன்னோம். அதே வேளையிலே நம் ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த மகிமையின் ராஜாவை நாம் வரவேற்று இந்த பாடலை உற்சாகமாக கூடுமானவர்கள் எழுந்து நின்று பாடுங்கள். உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும்.
இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா அவர் மகிமையின் ராஜா. Hallelujah. 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 அனைவரும் மௌனத்தை கிறிஸ்துமஸ் விழாவை இப்போது நாம் கொண்டாடினோம். கிறிஸ்துமஸ் விழானா என்ன? யாருடைய விழா? என்ன விழா? ஆண்டவருடைய
பிறப்பு விழா இல்லையா? ஆண்டவர் பிறந்தப்ப எப்படி வந்தாரு நமக்கு தெரியும். எங்க பிறந்தாரு? சோ அவரு பிறக்கிறது கூட ஒரு இடம் இல்ல. இப்ப கூட பிரதர் சொன்ன மாதிரி இல்லையா, அவர் ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செஞ்சாங்க. மக்கள் அவரை என்ன பண்ணாங்க? அவர் செய்யற அற்புதங்களை எல்லாம் பார்த்து அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள் இல்லையா? அவர் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் கூட மந்திரியாயெல்லாம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் அவசர அவசரமா கூட்டிட்டு ஓடிட்டாரு இல்லையா? இது சரியா இல்லையா? ஆனா மக்கள் பாக்குற பார்வை வந்து சரியில்லை. அப்ப நீங்களும் மந்திரியாக வேண்டாமா? மக்களோட மக்களாவே இருந்துக்கலாமா? அந்த ஆசை வருங்க, பேராசை இல்ல, ரொம்ப பேராசை இல்ல, அது ரொம்ப பேராசையா? ரொம்ப பேராசை. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு? நம்மளையெல்லாம் என்னன்னு சொல்றாரு? தூய அரச சரியா? அப்ப நாமெல்லாம் ராஜாக்கள் ஆசாரியர்கள். அவர் யாரு? அரசருக்கெல்லாம் ஆண்டவருக்கெல்லாம் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் இல்லையா? அவர் உண்மையாலுமே ராஜா தான். அது எப்படிப்பட்ட ராஜான்னு பாருங்க, மகிமையின் ராஜா சரியா? அவருடைய ஆளுகை எப்படி இருக்குன்னு இறைவாக்கினர்கள் சொல்றாங்க. சமுத்திரத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் அரசாள போகிறார் நாம படிக்கிறோம். அதுவும் ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்றாரு அவரை குறித்து? இவர் சமாதான அமைதியின் அரசர் இல்லையா? இப்ப இருக்கிற அரசாட்சி எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். விட்டா மூச்சு விட்டா கூட வரி போட்டுருவாங்க. கூடி சீக்கிரம் வந்தாலும் வரும் போல இருக்கு. காட்டுக்கெல்லாம் வரி போடுற நாட்கள் வரும் போல இருக்கு. நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, அடிமைப்படுத்தி சொல்ல முடியாது, கண்ணுக்கே தெரியறது இல்ல. காத்துக்கே வரி போட்டுருவாங்கிறான். அதனாலதான் காத்து கண்ணுக்கே தெரியறது இல்லை. அதையும் மெஷர் பண்ணி வரி போடுறதுக்கு ஏதாவது ஒரு வரிய கண்டு அவங்களே ஒரு தோராயமா ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு ஆக்சிஜன் ஒரு மனுஷன் பாத்திப்பா, அதனால இவ்வளவு கொடுத்தாங்க, நல்ல காத்த கொடுக்கறதுக்காக நாங்க எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா அப்படின்னு நல்லா சொல்லி என்ன பண்ணுவாங்க. அதுக்கும் சேர்ந்து ஒரு டாக்ஸ் போட்டுறோம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, மேன்மைதான் சொல்றேன். வேலை நாடுகள் எல்லாம் கிரீன் டாக்ஸ், கார்பன் டாக்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இன்னும் நம்ம நாட்டுல வரல. சரியா? வந்துரும், சீக்கிரம் வந்துரும். பிரகாசமா இருக்காத வாய்ப்பு இருக்கு. ஆனா இனி வரப்போற ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? எங்கும் சமாதானம் இருக்கும். சமாதானம் என்ன? அது நம்ம தமிழ்ல அமைதின்னு சொல்றோம். அமைதினா அமைதியா இருக்கிறது. ஆனா சமாதானம்னா என்ன? உண்மையான நிறைவான சந்தோஷத்தோட இருக்கிறது இல்லையா? அதுதான் வந்து உண்மையான சமாதானம். அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து போவதற்கு முன்பாக தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொன்னார்? என் சமாதானத்தை உங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். சரியா? சோ அந்த அமைதியின் அரசனுடைய, அந்த சமாதான பிரபுவனுடைய, அந்த மகிமையின் ராஜாவினுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் அவருடைய வருகைக்கு மிக நெருக்கமான நாட்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? இல்லையா? நம்மளேனாலும் நடக்கிற காரியங்களாவது நாம பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நம்பணும். அடுத்தது வந்துருச்சு இல்லையா? சீனால வந்துருச்சாமா இல்லையா? ஏற்கனவே எல்லாம் மாஸ்க், லாக்டவுன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? 2020 வந்து போதா? வேக்சின் ரெடியா இருக்குதாமா? சரியா? பொட்டாசியம் நம்ம ஊர்ல சென்சஸ் வேற எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம சென்சஸ் எடுத்தப்பவே நாம எல்லாம் பண்ணிருக்கோம், நினைச்சிருக்கோம். ஓஹோ, இன்னும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்க இல்லையா? சோ அப்போ மறுபடியும் நாடகங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனையோ பேரழிவுகள், மகா பயங்கரமான நாட்களை நாம் ஒவ்வொரு வருடமும் பார்க்கத்தான் போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் நமது சிறகுகளின் நிழலிலே மறைத்து நம்மை அழகாய் பாதுகாத்து வருகிறார். நோவாவின் காலத்திலே எப்படியாக அந்த பேழைக்குள்ளாக வைத்து ஆண்டவரை தேடின அந்த நோவாவை ஆண்டவருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்ததனால் அவரும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதோ, அதுபோல நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையாய் மரண இருள் சூழ்ந்த நாட்களிலும் பாதுகாத்து வருகிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நாம ஆண்டவருடைய வருகைக்கு எப்பவும் ஆயத்தமாய் இருப்போமா? கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷம் காத்திருந்துச்சு இல்ல?
இப்போ திருவருகை காலங்கிறது வந்து ஆண்டவருடைய 2ஆம் அரசாட்சிக்கு தானே, அதுதானே அறிகுறி. ஆமா, ஒன்றா சேர்றாங்க. ஆயத்தமா இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் நாம் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்காமல் அதை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? லோகத்திலே நமக்காக வைத்திருக்கிற மகிமை பொருந்தின அந்த ஜீவ கிரீடம், அந்த வாடாத கிரீடம் நமக்காக, நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் யாரு? உண்மையாலுமே ராஜாக்களும் ராணிகளும் ஆசாரியர்களும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக இந்த பாடலை பாடி நம்மையே தாழ்த்தி பாவங்களை எல்லாம் மறைக்காமல் அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து ஆண்டவர் தருகிற இந்த சமாதானத்தை, இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். வருத்தப்பட்டு பாரங்களை சுமத்தின மகளே, வருத்தப்பட்டு பாரங்களை சுமத்தின மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அவரிடம் உண்டு. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம்
பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற்றுக்கொண்டேன். இயேசு தந்துவிட்டார், இன்று தந்துவிட்டார். இயேசு தந்துவிட்டார், இன்று தந்துவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். 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 பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற்றுக்கொண்டேன். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை. அது பேரு தான் என்னது? அது பேரு தான் என்னது? ரட்சிப்பு, மீட்பு. பிற சபையினர் என்ன கேட்பாங்க நம்மளை பார்த்தா? ரட்சிக்கப்பட்டீங்களா? என்ன அர்த்தம்? எதுக்கோ நாம அடிமையா இருந்திருக்கிறோம், ஏதோ நம்மள கட்டி வச்சிருக்கு. அது எது? நாம செஞ்ச நம் முன்னோர்கள் செய்த பாவங்களின் விளைவாகிய சாபங்கள். அந்த கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அறுத்து போனதான். அந்த கட்டுகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் விடுதலையாக்கி நமக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உலகத்திலே வந்து மனிதனாய் அவதரித்து அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனையே கொடுத்து அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? விசுவாசிக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவா? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க சத்தம் வரலையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்தில் என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. சூப்பர். சோ ஆண்டவர் அதற்காக தான் வந்தார் இல்லையா? அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆமென். பழைய மொழிபெயர்ப்பில் வச்சிடலாம். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக தான் முதலாவது ராஜாவாய் இருந்தாலும் அந்த அடிமை கோலம் கொண்டு நமக்காக ராஜாவாவே வந்திருக்கலாம் இல்லையா? அது ராஜாவா இருந்தா பரவாயில்ல, ராஜாக்கெல்லாம் ராஜா அப்படியே வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா ராஜா நமக்காக தான் வந்தார். எனவே அந்த ரட்சிப்பை நாம் பெரிதாக கருத வேண்டும். ஆனா நாம எதற்காக ஆண்டவரை தேடி வரோம்? சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நாம் எப்படி வரோம்? நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். கரெக்ட் தான். யார்கிட்ட கேட்க முடியும்? கேட்க முடியும். ஹல்லேலூயா. சரிதான். தெய்வத்துக்கிட்டதான் என்னுடைய குறைகளை, கண்ணீரை நாம் ஊற்ற முடியும். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதற்காக மாத்திரமே நாம் அவரை தேடுகிறவர்களா இருந்தால் எப்படி ஆயிடுவோம்னா, அன்னைக்கு அந்த 5000 பேர் அப்பம் சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணி இருக்கணும்? அது அப்பத்தையே நீர் வந்து 5 அப்பத்தை கொண்டு போய் 5000 பேருக்கு மாத்தி கொடுத்து, நீர் இந்த சாதாரண ஒரு ஆள் பண்ண முடியுமா? அத நீர் தெய்வம் ஆண்டவரே, நீர் தான் வர காத்திருந்தோம், நீர் தான் மீட்பர், விட்டுற முடியுமா அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு பின்னாடி போயிருந்தா 5000 சீஷர்கள் கிடைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே கிடைக்காத சீடர்கள் எங்க கிடைத்தார்கள்? நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த போது, அப்போஸ்தலர் மீது வல்லமையாய் எழுந்திருந்த போது, இறங்கின பொழுது பேதுரு ஐயா வந்து இதே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த மீட்பின் நற்செய்தியை எருசலேமிலே பகிரங்கமாய் பிரசங்கித்த போது என்ன நடந்தது? எவ்வளவு பேர் இருதயத்தால் புத்துண்டார்கள்? 3000 பேர். அப்புறம் 5000 பேர் வந்துட்டாங்கல்ல. என்ன கேட்டாங்க? ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஏதாவது கேட்டானா, உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? எங்களுக்கு இந்த மாதிரி அப்பத்தை மாத்தி தருவீரா? எங்களுக்கு ஏதாவது அற்புதம் பண்ணுவீரா?
அவருதான் வந்து மீனின் வாயிலிருந்து வரிக்கான பணத்தை எல்லாம் கிடைக்க செய்தாரு. ஆமா. எங்க ஊர்ல ஏகப்பட்ட ஜிஎஸ்டி இருக்குது, கொஞ்சம் கட்டுறதுக்கு ஏதாவது அப்பவே அதை எடுத்து வரி கேட்டாங்களா? கட்டிட்டாங்க. அதையெல்லாம் வரி தானே போவார். என்ன செய்யும், சரணடைந்தார் இல்லையா? அதுபோல ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டை நன்மையின் ஆண்டாக தான் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆரம்பத்திலேயே பாடினோம், நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி சொல்லுகிறோம். இல்லையா? வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வம் இல்லையா? நம் வாயை நன்மையினால் நிறைக்கின்ற தெய்வம். ஆனால் அந்த நன்மைக்காக மாத்திரம், அந்த அப்பத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை நாம் தேடி வருவோம் என்றால் இந்த பெரிதான ரட்சிப்பை ஒரு நாள் நாம் உதாசீனப்படுத்தி ஒரு நாள் இழந்து போகிறோம் இல்லையா? இதை இழந்தா யாருக்கு லாஸ்? நமக்கு தான் லாஸ். அது எப்படிப்பட்ட லாஸ்? நித்தியத்திற்குமான ஆத்மாவே இழந்து போயிடுவாங்க இல்லையா? இதையெல்லாம் மனதில் கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெரிதாக கருதி ஆண்டவருடைய ஆவியானவரை வாஞ்சித்து வருகின்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே உலகத்திற்காக நாங்கள் ஓடின வாழ்க்கை, ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் ஓடினது. எங்கள் வாயை நன்மையினால் இறைக்க வல்ல தெய்வம். இந்த வருடம் இன்னும் நாங்கள் உண்மை அறிய வேண்டும் கர்த்தாவே, இன்னும் உண்மை கிட்டி சேர வேண்டும் கர்த்தாவே. இந்த மரியாதை போல ஒரு பாதத்தின் அருகே அமர்ந்து ஒரு வார்த்தைகளை இரவும் பகலும் கேட்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் கர்த்தாவே. இந்த யோவானை போல ஒரு மார்பிலேயே சாய்ந்து உம்மோடே சஞ்சரிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக மாற வேண்டும் கர்த்தாவே. அந்த ஏனோக்கை போல எத்தனை வருடங்கள் ஆனாலும் உம்மோடே கூடவே இருந்து சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனுஷனாக, ஒரு மறுரூபமான மனுஷனாக அந்த மாற வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இன்னும் உம்மை அறியணுமே, சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, சேரணுமே, பிரசன்ன
ஆவியானவருடைய அந்த சமாதானமான பிரசனம், அந்த இன்பமான பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் மக்களாக ஒரு மனமாக்குகிற கிருபைக்காய் நன்றி. வருடத்தின் முதல் நாளிலும் நீங்கள் கேட்க போகிற தேவ செய்தி இன்னும் ஆண்டவரே எங்களை உம்மண்டை சுட்டி சேர்க்கின்ற கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எதுவும் எங்களை பிரித்து விடக் கூடாதம்மா. ஆண்டவரே, பக்தன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது? வேதனையோ, நாசமோசமோ, துன்பமோ எதுவும் என் மேல் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். அதுபோல உலகத்திலே உண்மை மாத்திரமே இப்போது நாங்கள் வாஞ்சித்து ஒரே குடும்பமாக நாங்கள் கூடியிருக்கிறோம். விசேஷமாய் நீர் பார்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் எங்கள் வாயை நன்மையினால் நிறைக்க போகிற ஆண்டாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி இருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. சென்ற ஆண்டுகளெல்லாம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடத்திற்கு, தீமையை கண்ட வருடத்திற்கும் இந்த ஆண்டின் ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினால் சரிகட்ட போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களையே தாழ்த்தி பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆழமான விசுவாசத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சகல துதி கனம் யாவையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் அவருடையதே, அவருடையதே, அவருடையதே. ஆமென், 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 ஆமென். வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் மலாக்கியா, மல்கியா, பழைய மக்கள் மல்கியா, புதுமொழி பேதம் மலாக்கி, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டை கடைசி புத்தகம் இணை திருமுழுக்கு முன்னால் இருக்கும். மலாக்கி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எல்லாரும் ஒரு சில வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய ரெக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்தில் இருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்த நாளில் கொடியரையும் நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். ஆமென். எல்லாரும் அடுத்து வாசிங்க. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவார். அவருடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்தில் இருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலை போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். திருவார்த்தை. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள்.
நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். இதான் இப்ப இந்த வருடத்துக்குரிய வாக்கு திட்டம். ஏற்கனவே பாபநாசன் சர்ச்சில் வச்சு எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை எடுத்து ஒரு நீளமானதாக தான் இருக்கும். துதி ஆராதனைனா எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்தாங்க. சென்னையிலேருந்து யாரும் வரல, எல்லாரும் துதி ஆராதனை எடுத்தார்கள். எல்லோரும் சங்கீத தியானம் தியானிக்கப்பட்டது, செய்தி கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்குரிய வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் வலதுகை நீட்டி அதை ஜெயிப்போம். வலதுகை நீட்டுங்கள்லாம் வலதுகை நீட்டி அன்பு தகப்பனே இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறோம். ஒவ்வொருவருக்கும் என்ன வாக்குத்தத்தை அவர்களுக்கு அறிந்து அதன்படி செயல்படும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே. இல்லாதவர்கள் வந்து வரைக்கும் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா திரேசாஸ்டர் ஒரு 10-15 வாக்குத்தத்தை கொடுத்துட்டு போகிறோம். அவங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணி எடுத்துட்டு போகிறாங்க. நீங்க எப்படி எடுத்துட்டு படிக்கிறீங்க? படிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஏசாயா 62:5. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி தேர்சதை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நியமிப்பார். மீகா 4:13. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். புதுமொழி புதுமொழி எடுத்து வாசிக்கலாம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அதை நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:20. இந்த கேட்ட வாக்குத்தத்தங்களை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்திருக்கிறேன். அதை முழுமையாக அனுபவித்து அவர்கள் அனுபவித்து இருக்கட்டும். ஏற்ற நாமத்தில் நல்ல பிதாவே. சரி, நம்ம அடுத்த செய்தி போடுவோம். இன்னைக்கு வர்றப்ப நான் ஒரு 3-4 மெசேஜ் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். பர்டிகுலராக இங்கே வந்து ஒரு மெசேஜ் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது அவளுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லாத இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். அதாவது ராஜாவை பற்றி ஒரு மெசேஜ். வந்து முதல் பாட்டு ராஜாவை பற்றி, திருப்பி அவங்க பாடுற பாட்டு வந்து ராஜாவை பற்றி. ஸோ ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த மெசேஜ் தான் இங்கே கொடுக்கணுங்கிறத. அதான் ஆண்டவர் இங்கே வந்து இவங்களுடைய பேச வச்சு அவர் ஜெரோம் இந்த வாசிக்கிற சொல்றப்ப ராஜாங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதைத்தான் இங்கே எடுக்கிறதுன்னு ஆண்டவர் முடிவு சொல்றதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி. சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். தொடக்கநூல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார்.
என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? ஆகட்டும். இப்ப ஆண்டவர் உண்டாக்கிட்டாரா உண்டாக்கலையா? உண்டாக்கிட்டார், எல்லாமே உண்டாக்கி. மனுஷனை உண்டாக்கிட்டாரா உண்டாக்கலையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. மானிடரை தம் உருவினாலும் அவருடைய சாயல பைபிளை படிச்சு சொல்லுங்க. உண்டாக்குவோம். படிச்சு சொல்லுங்க. படிக்காமலே நீங்க சொல்லிட்டே இருக்கு உண்டாக்கிட்டாரு. சாயல் உண்டாக்குவோம். என்ன அர்த்தம்? படிச்சுட்டா செஞ்சுட்டாரா செய்யலையா? உண்டாக்க போறார். போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாத்தீங்க? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷன் உண்டாக்குவோம்னு ஒரு பிளான் பண்றாரு. பிளான் என்ன சொல்றாரு? அடுத்தது அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப ஆண்டவர் மனிதனை உருவாக்கும்னாலே இன்னைக்கு தலைப்பு கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மதம் இல்ல. அதான் தலைப்பு. இன்னைக்கு தலைப்பு கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. இந்த மதம்ங்கிற அடைப்புக்குள் வருவதுதான் ஒவ்வொருத்தரும் தங்கள் மதம் தான் பெருசு 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 போறாங்க. யார பெருசு நினைக்கிறது இல்ல, ஆண்டவரை பெருசு நினைக்கிறது. ஆண்டவரை பெருசு நினைக்கிறது. தங்கள் மத தலைவரை பெருசு, எங்க மதத்துல பெருசு, உங்க மதத்துல பெருசு, உங்க பிஷப் பெருசு, உங்க போப் பெருசு, இப்படியே வரா. எங்க சாமியார் பெருசு, உங்க பாஸ்டர் பெருசு, இப்படியேதான் வராங்க. யாரு பெரியவர் தெரியுது இல்ல, ஆண்டவர் ஆண்டுகை செய்கின்றார். அனைத்து பலிகளை பாடுங்களே, ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆளுகை செய்வோர் என்றால் யார் அவர்? ராஜா. அதான் டாபிக் காலையிலிருந்து ராஜா டாபிக் தான் ஓடிட்டு. ஆளுகை செய்யணும் யார் அவர்? இப்ப ஆண்டவர் படைக்கும் பொழுது என்ன சொல்றாரு? அவர் வாசிக்கத்தை பாத்தீங்கன்னா பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும். எல்லாரும் ஜெபிக்கட்டும் சொன்னாரா? ஆராதனை செய்யட்டும் சொன்னாரா? பாஸ்டிங் இருக்குன்னு சொன்னாரா? ஏன் அதை செய்ய வேண்டாமா? என்ன சொன்னாங்க? ஆளட்டும். தேவனுடைய நோக்கம் மனிதனை படைக்கும் பொழுது என்ன நோக்கம்? மனிதன் என்ன பண்ணும்? ஆளுகை செய்யணும். எதிர் மேலே உலகத்தை அவர் படைத்த பொருட்களை மீது யார் ஆளுகை செய்தாரு? மனுஷன். அவன் என் முன்னால உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரா? ஜெபம் பண்ண கடவர்கள், பாட்டு பாட கடவர்கள், பாஸ்டிங் இருக்க கடவர்கள், ஜெப கூட்டம் நடத்த கடவர்கள், இதெல்லாம் சொன்னாரா? ஏன் சொல்லல? மனுஷன் விருப்பப்படி விட்டார். மனுஷனுடைய விருப்பப்படி விட்டார் எல்லாத்தையும். அவர் விருப்பம் என்ன? மனுஷனை படைச்சு என்ன விருப்பம்? அவர் என்ன செய்கிறாரு? அர்த்தம் அவனை ஒரு தோட்டத்துல கொண்டு உட்கார வைக்கிறார். அந்த தோட்டம் என்னது? அதான் ஒரு ராஜ்யம். அதான் ஒரு ராஜ்யத்தை கொடுத்து இவனை இங்க ஆளுகை செய்யும்படி எல்லாம் கொண்டு அங்க வைக்கிறார். யாரா இவனை படைத்திருக்கிறார்? ராஜாவாக படைத்திருக்கிறார். அம்மனிதரை உணர்ந்திருந்தார்கள். அவர் படைத்தது ராஜாவாக இருந்தால் படைப்பவர் எப்படிப்பட்டவர் இருந்திருப்பாரு? ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். இவர் தேவனை அடுத்து அதே 28 27 28 கடவுள் தன் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அனைத்தையும் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னால் திட்டத்தை வைத்திருந்து படைத்த பிறகு மாற்றாரா? இல்ல, படைக்கிறதுக்கு முன்னால் அதே தான் சொல்ற. படைத்த பிறகு விட முடியாது.
எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்ல, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லி நீங்கள் ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் நடப்பன கால்நடை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்வீர்கள், ஆள கடவீர்கள் என்றுதான் சொன்னார். அப்ப ஒரு ராஜாவாக இருக்கும்படிதான் தேவன் படைத்தார். இன்னைக்கு நாம் சார்ந்திருக்கிற சபைகள், நம்மை சுற்றி இருக்கிற மத சக்திகள் எல்லாமே ஒரு சடங்குகள், ஒரு சம்பிரதாயங்கள் ஏற்படுத்தி இப்படித்தான் கடவுளை பார்க்கணும், இப்படித்தான் செய்யணும் என்று ஒரு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அது சரியோ தப்போ தெரியாது. ஆனா அதனால என்ன பண்றப்ப நாம் என்ன பண்ணோம், எங்க மதம் தான் பெருசு. ஆட்சி மக்கள் சிஎஸ்ஐ பார்த்து நீங்களாம் பிரிந்து போனவர்கள், அவர்கள் சொல்வார்கள் நீங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பெந்தகோஸ்தேக்காரர்கள் நீங்களாம் ஆவிக்குரிய சபையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் விட்னஸ் இப்படியே ஒவ்வொரு சபையும் ஒரு சபையை குறை சொல்லிக் கொண்டு அவர்களுக்கென்று ஒரு ஆராதனை கட்டுப்பாடு, அவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறைச்சு இப்படித்தான் தேவனை வழிபட வேண்டும் என்று, இதெல்லாம் மற்றெல்லாம் தப்பு, மற்றெல்லாம் சரியில்லை, இப்படியே ஒருவரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற காலம். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய திருச்சபையில் தான் இருந்து மற்றவர்களை குறை சொல்வது ரொம்ப அதிகமாக இருக்கு. அன்னைக்கு ஒரு ஃபாதரோட மெசேஜ் பார்த்து அவர் மலாக்கியிலேருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு அதுலேருந்து விளக்கம் கொடுத்துருக்கலாம். அவர் உண்மையான ஒரு பைபிள் ஸ்காலராக இருந்தார். அவர் மோன் ஃபீல்ட் ஆஃப் பாய்ஸ்னா ஒரு கிளிப் எடுத்து போட்டார். கிளிப் எடுத்து போட்டு அவர் தசமபாகத்தை பற்றி பேசுகிறாரு. இது மாதிரி விதமாக கூட மலாக்கியால் கொடுக்கப்பட்டது இங்கே சபிக்கப்பட்டவராக இருக்குன்னு சொல்லி ஒரு இந்த ஃபாதர் ஒரு படித்தவர், 7 வருஷம் தியாலஜி படிச்சிருக்கார், படித்தவர், பைபிளை படிச்சு பைபிள் அப்படி கொடுத்துருக்கு, இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்லணும். அவர் சொல்வதை தப்புன்னு சொல்றது இவர் ஒரு பிரச்சனை ஒரு 1/2 மணி நேரம் வைக்கிறார். ஏன் ஸ்டப் இல்லை, அடுத்த சபைகளை குறை சொன்னால்தான் நாம் இருக்க முடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து விட்டோம். ஏன்னா மக்கள் எல்லாம் பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்க, சத்தியங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒரு கொஸ்டின் பண்றப்ப அதை எதிர்த்து போராடுற நிலைக்கு இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள் கிடையாது. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்க, அவர் நம்ம என்ன பண்ணோம், ஆளு அவ ஜெபம் பண்ண வேண்டாமா, இந்த சிஸ்டர் தான் நிறைய கேட்பாங்க. உடனே அதெல்லாம் கத்தோலிக்க போய் பண்ண முடியாது, நாம நினைச்சா பண்ண முடியல, முடியாத ஒண்ணு கிடையாது. போறமே திங்கள் வேறெல்லாம் நாம நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த ஃபாதர் நிக்கோலஸை ஒரு புனிதரா கொண்டாந்து மீண்டும் நிப்பாட்ட முடியும். கோமாளியா இருக்க நிக்கோலஸை புனிதரா கொண்டாந்து நிப்பாட்ட முடியும். இப்ப ஆளுகை ஆனா ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாரா, பார்ட்டி பிரேக் சொன்னாரா, ஆராதனை எடுத்து சொன்னாரா, கேசிய போட சொன்னாரா, எல்லாம் எதுக்கு பண்றோம் நாம? ஆண்டவர் ஆண்டவர் ஆளுகை செய்ய சொன்னார், ஆளுகை செய்ய வேண்டியதா? ஏன் நீ வந்து பாசிங் இருக்கிறேன்னு கேக்குறேன். பதில் சொல்லு. இருக்க சொன்னாரு அதை கேட்கிறேன். கேள்விய மாட்டீங்க, இருக்க சொன்னார் ஆண்டவர். அதெல்லாம் சொல்லி ஆளுகை என்றால் என்ன? ஆண்டு அனுபவிக்க சொன்னார். ஆண்டு அப்ப அது மாதிரி ஒரு ரூலிங், ஒரு ராஜா இருக்காருன்னா அந்த நாட்டு பிரஜைகள் யாருக்கு சொந்தம்? அது ராஜா. நாட்டு பிரஜை ஒருத்தர் யாருக்கு சொந்தம்? இந்த நாட்டோட பொருட்களை யாருக்கு சொந்தம்? அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை ராஜாவாக ஒருத்தர் உருவாக்கினா அவர் எப்படி இருப்பாரு? சக்கரவர்த்தியாக இருப்பார். இப்ப அவரை நாம் எப்படி பார்க்க போறோம்? ராஜாவாக பார்க்க போறோம். என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன். அப்ப அவரை ராஜாவாக நான் பார்க்கும்போது, ராஜாவை பார்க்க போறப்ப என்ன செய்வீங்க நீங்க? நிமித்த நிப்போமா? எப்படி போம்? அப்ப ஆளுகை இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? அந்த பணிவெல்லாம் வந்துடும். ஆளுகை ஆறாவது அங்க வந்துடும். அவர் போய் ராஜா என்ன பண்ணாங்க, படிச்சிருக்காங்க தமிழ் என்ன, அவரை புகழ்ந்தனும் உண்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. எல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா ராஜாவோட விண்ணப்பம் தானா எல்லாமே வந்துடும். நாம விண்ணப்பத்தோட ஒரு குரூப் நிப்பாட்டிக்குது, ஒரு குரூப் புகழ் ஆராதனையோட நிப்பாட்டிக்குது, ஒரு குரூப் என்னது மன்னரை புகழ்ந்து பாடுவதோட நிப்பாட்டிடுது, ஒரு குரூப் விண்ணப்பத்தை வைக்கிறது மட்டும் விடுது. ஒரு சிலது ராஜாவுக்கு போனா இப்படி ட்ரெஸ் போட்டு போனா, அப்படி ட்ரெஸ் போட்டு போனோம், 10 நாள் பாத்திரிக்கை 14 பாத்திரிக்கை தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு போனோம்னா அது ஒரு கோஷ்டி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கோஷ்டியாக பிரிந்து சடங்கு சம்பிரதாயங்களை வைத்து அவர்கள் விருப்பத்தின்படி செய்கிறார்கள்.
எனக்கு 9 சீரிஸ் கேட்ச் இருந்தாதான் எனக்கு என்ன ஒரு ஆராதனை என்ன பண்ணும். இன்னைக்கு இருக்காங்க மக்கள் அது மாதிரி எனக்கு மைக்கெல்லாம் இந்த மாதிரி மைக்ல என்னால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சாண்டரி அகுஜா பெலிக்ஸ் என்னால பேச முடியாது. அதுக்கு இந்த மாதிரி தனியா கையிலேயே மைக்கு போட்டாரு. இந்த போட்டாதான் என்னால என்ன பேச. இப்படி எல்லாம் ஆண்டவர் கேட்டாரா? இல்ல இல்ல. அதுக்கு நாம் வழிபாடு இருக்குதா அன்னைக்கு இல்ல மைக் செட் எல்லாம் கிடையாது. மலை மேல இருந்துதானே அவருக்கு சைக்கிள் கிடையாது, பைக் கிடையாது, போட்ல தான் போனாங்க. போட்ல போனாங்க. நீங்க போட்ல போட்டுதானே எல்லாரும் எங்க போறாங்க? பிளைட்ல போறோம்ல. ஆமா. அதாவது அடுத்த மெசேஜ்ல இருக்குதுனால அப்ப ஆண்டவர் ஆளுகை செய்யற படைத்திருக்கும் பொழுது ஆளுகை செய்யற நிலையில் நாம் என்னைக்கும் இருக்கணும். வாசிப்போம் தாவீது சொன்ன காரியங்களே வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் சங்கீதம் திருப்பாடல் 8:5 வாசிங்க. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளார். எப்படி வாங்க? கடவுளை சிறியவராக்கினார். கடவுள் சற்று சிறியவர் ஆக்கினார். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளார். என்ன பண்ணுங்க? மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளார். முடியாக சூட்டுவாங்க ராஜாக்கு தான். நமக்கு முடி சூட்டுக்கா இல்லையா? இங்க ராஜாத்தி பெண்கள் யாரு? மகிமையும் மாட்சியையும் உள்ள முடி என்ன பண்ணிருக்காரு? சூட்டப்பட்டிருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள் வரும்பொழுது ஆண்டவரை பார்க்கும் பார்வை நமக்கு என்ன பண்ணும்? மாறும். புதிய ஏற்பாட்டை தகப்பன் சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அப்பா பிதா என்ன? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. அப்பா தான் அவரு. ஆனா உங்க அப்பா எங்க அப்பா என்னப்பா? உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாக இருக்க அப்பா. சாதாரண அப்பா இல்ல, அப்பா தான் அவரு. ஆனா அப்பா என்னவா இருக்காரு? அப்ப ராஜாவின் மகனாக இருக்கிற நான் ஒரு ராஜாவாக நான் இருக்கணும். அந்த நிலைக்கு நான் வரும் பொழுதுதான் உலகத்தின் பார்வையை நான் எப்படி பார்க்கிறேன், மனிதர்களை நான் எப்படி பார்க்கிறேன், என்னை சுற்றியுள்ள மக்களை நான் எப்படி பார்க்கிறேன். இது என் நாட்டு பிரஜைகள், என் நாட்டு பிரஜை. நாட்டு பிரஜை ஒருத்தர் கஷ்டப்பட்டா ராஜா சும்மா இருப்பாரா? இருப்பாரா? இருக்க மாட்டார். நாட்டு பிரஜைகள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும் பாப்பார். நாட்டு பிரஜை எல்லாருக்கும் படுக்கிறது வீடு இருக்கணும் பாப்பார். வேலைகள் இருக்கணும் பாப்பார். வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் பாப்பார். யாரும் கஷ்டப்படக்கூடாது ராஜா பாப்பார். எதிரிகள் வந்தால் ராஜா முன்னாள் என்ன பண்ணா? மக்கள் என்ன பண்ணாரு? இந்த வேலை யார் செய்திருப்பார்? நாம கோயிலுக்கு போனா ஐயா ஐயா கேட்டுட்டே இதற்காகவே ஒரு பெரிய 9-10 நாள் 13 நாள் ஆராதனை விண்ணப்பங்களின் நேரம் ஒண்ணு வச்சு என்ன பண்ணுவோம் பாருங்க. நம்முடைய திருப்பலியில 1.5 மணி நேரம் திருப்பலி நடக்குது. விண்ணப்பங்கள் நேரம் எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் தான். அதுவும் பர்டிகுலர் 5 பாயிண்ட் தான். வேற விண்ணப்பம் வைக்க சொல்லல திருச்சபை. நான் மட்டும் ஏன் கோயிலுக்கு போனா 1 மணி நேரம் விண்ணப்பத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம்? அதுதான் சரி. அதற்கென்று ஒரு நவநாள், அதற்கென்று ஒரு கூட்டம், அதற்கென்று ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், இப்படி எல்லாம் கூடி நம் விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிற அப்பா ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜா வீட்டு பிள்ளை நான் எப்படி இருக்கிற ராஜா வீட்டு பிள்ளை. அப்பாட்ட கேட்டா கொடுப்பார், அவர் செய்வார் என்ற உறுதியான அந்த மனப்பக்குவம் ஏற்குள் அந்த பார்வை மாறும். என் பார்வை மாறணும், என் சொல் மாறணும், என் சிந்தை மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. 8:5 வாசிங்க, 8:6 வாசிங்க. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன். நல்ல தெளிவப்படுகிறது. என்னது? உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன். அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன். ஆளும்படி செய்ய யார் அவர்? இப்ப ராஜா. அடுத்தது எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளேன். பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? படைத்த எல்லாவற்றையும் யாருக்கு பாதத்துக்குள்ள? பாதத்துக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப நாம் எல்லாத்தையும் ரூல் பண்ணணும். அவைகளின் தேவைகளை சந்திக்கணும். அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உணவு ஊட்டுங்கள். சுற்றியுள்ள மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது எல்லாமே யாருடைய கடமையா இருக்குது? நம்முடைய கடமை. நாம என்ன பண்ணோம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். அந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே நாம அடங்கி போய்விடுவோம். அப்ப ராஜாவாக நம்மை படைத்த அந்த பார்வை, அவர் ஒரு பெரிய ராஜா, நாம் ஒரு ராஜா. அந்த ராஜாவை பார்க்கும் பார்வை எனக்குள் மாறும் பொழுது என் சிந்தனை எல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். ஆனா ராஜாட்ட போற ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்?
பணிவு அதை போட்டப்ப இப்படி நிக்க முடியாது. எப்படி நிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனால் ஆராதனை தேவை, துதி தேவை, ராஜாவை புகழ்ந்து பாடணும், பணிவு தேவை, விண்ணப்பம் வைக்கலாம், எல்லாம் தேவை. அவர்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கலாம், எனக்கு வீடு கட்டி தரணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கேட்கலாம். ஆனா எல்லாம் எப்போதும் ஆளுகை இருந்தா எல்லாம் இன்னைக்கு நாம் மதம் என்ற பெயரிலே சடங்குகளை கடைபிடி. சடங்குகளை கடைபிடிச்சு எங்க போயிடலாம்? அங்க போயிடும், மேல போயிடும். எதை விட்டுட்டோம்? அன்னைக்கு தெய்வம் எதை கொடுத்த ஆளுகை விட்டுட்டோம். ஆளுகை விட்டதுனால நாம் மதத்தின் பின்னால் இன்னைக்கு சிஸ்டரா தான் எடுத்த உடனே சொன்னாங்க. நம்ம சபையில அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்? உண்மை என்னதான் நாம பார்க்கிறோம். வெளியே இருக்கிற பார்க்கிற ஒருத்தர கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்த்தா என்ன நினைப்பான்னு நமக்கு தெரியணும். இப்படி நாம் செய்வதை பார்த்து மற்றவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். அது சொல்ல வர மற்றவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு கோமாளி பிறகு இந்த கோமாளி வேஷம் பொறுத்தா இந்த கிறிஸ்துமஸ் பிறகு நினைப்பாங்க. அவர் ஒரு புனிதர் நினைக்க மாட்டார், அவர் மாட்சிமை மிகுந்தவர் யாரும் நினைக்க மாட்டார். நாம் அந்த நிலைய மக்களுக்கு கொண்டு வரோம். அடுத்து பார்த்துக்கோம், 8-7 வாக்கியம் தொடர்ந்து பாத்தீங்க. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளேன். அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளேன். ஆண்டவரே, எங்கள் தலைவரே. இப்ப நீங்க சிங்கம் புலி கடையில மனுஷனை கட்டுப்படுத்தினா ஏன்? யார் கொடுத்தது? யார் சொன்னது? ஆண்டவருடைய கொடுத்த அந்த அதிகாரத்தினால்தான் எல்லா மிருகங்களும் எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் எவ்வளவு கோரமான மிருகமா இருந்தாலும் யாருக்கு கீழ்படியுது? மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷனுக்கு ஆளுகை காரணம் யார் கொடுத்திருக்கா? நாம தான் பயந்து ஓடுறோம். பாம்பை கண்டா என்ன பண்றோம்? பயந்து ஓடுறோம். நம்ம சொன்னா என்ன பண்ணும்? நிக்கும். நமக்கு தெரிஞ்சது நாய்களும் பூனைகளை பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா வீட்டுல இருந்தா நம்ம வளர்க்கிறோம், அதுதான் நம்ம சொன்னபடி கேட்குது நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா மிருகங்களும் சொன்னா என்ன பண்ணும்? ஏன் ஆண்டவர் இந்த ஆளுக்கு என்ன இருக்காரு? அதனால அந்த மிருகங்கள் நம்மை பார்த்துதான் பயப்படும். நாம என்ன பண்றோம்? அதை பார்த்து முதல்ல பயந்துடும். அதனால நம்மளால செயல்படுத்த முடியல. பிரைத்தலார் பாத்தீங்க. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. எவ்வளவு மேன்மையாய் அவரை ராஜாவாக பார்க்கிற நாமெல்லாம் ஆள பிறந்தவர்கள். நமக்கெல்லாம் பெரிய ராஜாவாக யார் இருக்கா? அவர் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்தார். ஆண்டவர் உலகிற்கு வந்தார். முதல் வார்த்தை என்ன பேசினார்? ஊழியத்துக்கு ஆரம்பிச்சாரு என்ன பேசினார்? காலம் நெருங்கி விட்டது, மனம் திரும்பி ஏனெனில் விண்ணக ராஜ்யம். எதை பத்தி பேசினார் அவரு? மதத்தை பத்தி பேசினாரா? கிறிஸ்துவ மதம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது சொன்னாரா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. விண்ணக ராஜ்யம். அப்ப ராஜ்யத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு. பரலோகத்தில் என்ன இருக்கிறாரு? ராஜ்யம், அரசு பரலோகத்தில் செய்யப்படுவதிலும். அப்ப ராஜ்யம் தான். ராஜ்யத்தை அப்ப யாரு? நம்ம ராஜ்யத்தை ஆளுநர் யாரு? அதான் ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. அவன் பாட்டு பண்ண என்ன பண்ணும்? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். இந்த ராஜா மகிமையின் ராஜா, இந்த ராஜா மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தம்பி கடைசியா ஜெரம் சொல்றப்ப இரண்டாம் வருகைக்குள்ள தயாரிப்பு தான் இந்த திருவருகை காலம். திருவருகை காலம் இயேசுவை வச்சு தாளாட்டும். என்ன பாடுறோம்? கன்னியீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்ப
இன்பமே என்னவே வண்ணமே என்னை தேடி வந்தது ஆரிரோ ஆரோ ஆரிரோ யாரு இப்ப இந்த பாட்டு பாடுறது இல்லைங்கிறது? கொண்டுட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இல்ல, நான் ஏற்கனவே தூக்கத்துலதான் இருக்கிறோம். இப்ப யாரு காரண போறீங்க? பிரதர். யாரு காரண போறீங்க? கன்னி என்ற செல்வமே. யாரு காரண போறீங்க? ஆண்டவருக்கு. குழந்தை இயேசுக்கு. யாருக்கு? குழந்தை ஏன்? இயேசு. இல்ல, அவர் குழந்தை. இப்பதான் எத்தனை வருஷம் ஆச்சு பிறந்து? 2000 வருஷம். உங்களுக்கு என்ன வயசு brother? அப்படின்னா திங்க் பண்ண போயிடும். உங்களுக்கு என்ன வயசு brother? 74. 74. இவருக்கு 74 பாரு. அவங்க அம்மா இருந்தா ஒரு குழந்தை தான். சொல்றத கேளுங்க. 75 ஒரு பர்த்டே வருது. 75 பர்த்டே ஆறாவது பாடிங்களா? இல்ல. இவங்க அம்மா வந்து அவ பார்த்து கண்ணிகின்ற செல்வமேனு அவங்க அம்மா பார்த்து பிள்ளைன்னு சொல்லி பாடுவாங்களா? இல்ல இல்ல. இந்த தொட்டில போட்டு தாளாட்ட அவரு பிறந்து 2024 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் யாரா பாக்குறீங்க நீங்க? குழந்தையாவே பார்த்துட்டு தூங்கு பால தூங்கு 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 ராஜா பால தூங்க வச்சிருக்காங்க. அது சில பண்டிகைகள் என்ன எழுதி கொண்டிருக்கிறாங்க? அவரை குழந்தையாகவே பாடி அவருக்கு கோயில் அவருக்கு குழந்தையாது குழந்தையாதான் பார்த்துட்டு உட்கார்ந்து ஒழிய அவர் யார வரப்போறாரு? அவரு யார வரப்போறாரு? ராஜாவாக வரப்பட்ட போயிட்டு குழந்தைய எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாரு அவரு? நாம் சிந்திக்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்கள் நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய மீட்புக்கும் ஆண்டுடைய திட்டத்துக்கும் சரியானதாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கேட்பதற்கு நாம் சார்ந்திருக்க சபைகளுக்கு எதிராக பேசுற மாதிரி அதெல்லாம் பல காரியங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எதிராக பேசுகிற நாம் மதத்தை பற்றி பேசுறதுலே நாம் எதை பற்றி பேசுறோம்? வழிமுறைகளை பற்றி. ஆண்டவர் எதுக்காக ஒரு படைத்தார், அந்த படைப்பின் ரகசியத்தை நாம் நல்லா அறிந்து கொண்டால் இன்னும் மேன்மையாக நாம் இருக்க முடியும். எல்லாரும் செய்யறத நாம் செய்யணும் தேவை கிடையாது. எல்லாரும் செய்யறத நாம் செய்யணும் தேவையே. எங்க ஊர்ல கேரள சொன்னாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? ஒரு சாமியார் எங்க ஊர் அங்க பரிசாளர்ல யாரோ 5-6 சாமியார் வாடகை எடுத்திருந்தார். உங்களுக்கு ஒரு சாமியார் ஒரு ஓதேசர் ஒரு பையில குழந்தை சுகத்தை வச்சு அதுக்கு மாலையை போட்டு எடுத்துட்டு வந்தார். எடுத்துனா குழந்தை டேபிள் வச்சார். நாங்களும் யாரும் வாங்கல, அவங்க கொண்டாந்து கொடுக்கல. உங்களுக்கு தொட்டு கூடாது முத்த கொடுப்பாங்க நினைச்சாங்க. நாங்களாம் அதை செஞ்ச பல வருஷங்கள் ஆச்சு. அது யாரும் செய்யவும் அனுமதிக்கிறது கிடையாது, நாங்கள் செய்யறது கிடையாது. அது தெரிஞ்சு போயிட்டு அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணாரு, பாட்டுக்கெல்லாம் பாட்டு போயிட்டார். பரவாயில்ல, அது பரவாயில்ல. கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டு கேவலப்படுத்துறது போல இது பரவாயில்ல. இன்னும் கோயில போனா அந்த கிறிஸ்துமஸ் யாரு பாலனியத்துக்கு பொம்பளை சட்டை தைச்சு போட்டு கவுன ஃப்ராக் போட்டு என்னன்னா போட்டுருந்தாங்கல்ல ஒரு இடத்துல போட்டா எல்லாரும் அது எப்படி பொம்பளை சட்டையை போடுவாங்க? வாங்கி கொடுத்தவங்க கொடுத்தவங்க ஏன் போட்டீங்க? பொம்பளை பிள்ளை வாங்கி கொடுங்க. ஏசு பாய் பேபியா கேர்ள் பேபியா? அது ஒயிட் ஃப்ராக் அப்பதான் இருக்குது. ஏசு சட்டை போட்டு தான் உட்கார்ந்திருக்காரு சுருவத்துல. அப்புறம் அனுமதி சட்டை பண்ணுவானா? சரி, இதெல்லாம் நம்ம இதைத்தான் மதங்கள் செய்கிற காரியங்கள். அங்க சர்ச்சையில போனா இதெல்லாம் நியாயப்படுத்தி மக்கள் பேசுவார்கள். இது மதத்தின் சடங்கு. இது என்னது? மதத்தின் சடங்கு. நாம் சொல்வது ஆண்டவர் சொன்ன காரியம். ஆண்டவர் சொன்ன காரியம் எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். அது சிஎஸ்சியா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், லுத்தரனா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொருந்த காரியம். ஆனால் ஒவ்வொரு சபைகள் செய்கிற காரியம் அந்த சபைகளுக்கு மட்டும்தான் பொருத்தமுள்ளதாகும். ஒரு காலத்தில் பெண்டிகாஸ்ட் சர்ச்சை அது இந்த 2 மாசம் வைக்கிறது எல்லாம் ஒரே நேரத்துல தான் கூடணும், சபை ஒண்ணுதான் கூடணும் அப்படின்னு நான் பேசியிருக்காங்க. இப்ப என்ன பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் காலை 6 மணிக்கு ஒரு சர்வீஸ், 8 மணிக்கு ஒரு சர்வீஸ், 10 மணிக்கு ஒரு சர்வீஸ், சாயந்தரம் ஒரு சர்வீஸ். ஏன் எப்போ வச்சு? அப்ப கேத்தலிக் சர்ச்சில் பண்ணது என்ன பண்ணாங்க? தப்புன்னு சொன்னாங்க. இப்ப அவங்களே வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அது கிறிஸ்துமஸ் நைட் மாசு அப்படின்னாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? அவங்க நைட் வைக்கிறாங்க சர்வீஸ் 10 மணிக்கு 12 மணிக்கு. இந்த வருஷம் வச்சாங்க. இந்த வருஷம் வச்சாங்க. இதெல்லாம் சடங்குகள், மத சடங்குகள் அர்த்தமே கிடையாது. இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நெட்ல நிறைய கேள்வி. டிசம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாள் கருத்தாங்க நான், அப்படிதானே? கரெக்டா சொல்றது? கரெக்டா? முடிக்கிறீங்க இல்ல, தன்னை அமலோற்பவி என்று பாவ ஜென்ம பாவம் இல்லாத உற்பத்தி பிரதிகரம் பண்ணது தான் டிசம்பர் 8. அவங்க தண்ணி உருவானதெல்லாம் இல்ல இல்ல கருத்தாங்க வேற. அது வந்து வேற. நான் தெரியாது டிசம்பர் பிறந்ததே டிசம்பர் 25. பிரசங்கம் பண்றாரு. இல்ல இல்ல
இது டிசம்பர் 8 வந்து தன்னை இயேசு பிறந்த மார்ச் நிறைவேற்ற கன்சம்ஷன் வரும். என்னது லேடி ஆஃப் கன்சம்ஷன் சரி அதை விட்டு நான் கொண்டு வரேன். இல்ல மரியாள் இது புக் இருக்கு என்கிட்ட, கொண்டு வரேன் நான். அதுல இல்ல டிசம்பர் 8 வந்து தன்னை அதான் பாவிகளுக்காக இதுன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்த, அதுதான் அந்த டிசம்பர் இறையிறக்கத்தின் ஜெபம் சொல்றது தான். அது திருப்பாடல் 51 படிப்போம். அது வந்து பாவமன் பார்த்துதான் அதுக்காக தான் வந்தவங்க. அந்த பேர் தன்னை பிரதிகளை அது கண்ணி உருவானது வந்து வேற டேட். நீங்க சொல்றீங்க கண்ணி கருத்து வேற டேட். இப்ப இங்க இருந்து இங்க டைவர்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ராஜா 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 வாசிப்போம். சங்கீதம் 5:2 வாசிப்போம். 5:2 5:2. என் அரசரே என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேள். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 5:2 என் அரசரே என் அரசரே என் கடவுளே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேள். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். அரசரே என்று அவரை கூப்பிடுகிறார். தாவீது அவரை என்ன பண்றாரு? அரசரே என்று கூப்பிடுகிறார். என் கெஞ்சும் குரலை. அப்ப இந்த ராஜாங்கிற அந்த பார்வை யாருக்கு இருந்தது? நமக்கும் அவர் ஆண்டவர் அப்படி ராஜாவாக 2ஆம் வருகை என்பது ராஜாவாக அவர் வரப்போகிறார். எதுல உட்கார்ந்து சிம்மாசனத்திலே போறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் ராஜாவாக இருந்த நாம் யாரா பார்த்துட்டு இருக்கோம்? குழந்தையா பார்த்துட்டு. ஏன் இவருக்கு 75 வயசுல தாலாட்டு பாட மாட்டோம்? ஏன் தொட்டில் கட்ட மாட்டோம்? அவர் இயேசு 2024 அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? பெரியவர். அந்த எண்ணங்கள் நமக்குள் வரும்பொழுதுதான், இந்த ராஜாவென்ற ஒரு பார்வை நமக்குள் வரும்பொழுதுதான் ராஜாவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது, எவ்வளவு மேன்மை இருக்கிறது, எவ்வளவு பவர் இருக்கு, அவரால் என்னென்ன செய்ய முடியும், இந்த காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் அது நமக்குள் இருந்து கூட நம்மை ஒரு ராஜாவாக, சின்ன ராஜாவாக படைத்திருக்கிறார். நமக்கு அந்த பவர்ஸ் கொடுத்திருக்கார். அந்த பவரை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள் வரும். 10:16 வாசிப்போம். ஆண்டவர் என்றும் உள்ள அரசர், என்றும் உள்ள அரசர், அவரது நிலத்தில் நின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர். திருப்பி பாத்தீங்க. ஆண்டவர் ஆண்டவர் என்றும் உள்ள அரசர். எப்படி? என்னைக்கும் அரசர் தான். 5 வருஷம் 6 வருஷம் ஆள்ற ரூலிங் எல்லாம் கிடையாதுங்க. என்றுமே அரசாழ்வார். அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருடைய ராஜாக்களாக நாம் இருக்கிறோம். அடுத்த தொடர்ந்து பாத்தீங்க. என்றும் உள்ளது, என்றும் உள்ள அரசர் அவரது நிலத்தில் நின்று, அவருடைய நிலத்தில் இருந்து வேற்றினத்தார் அகன்று விடுவர். வேற்றினத்தார் அகன்று விடுவர். ஆனா நாமளா வேற்றினத்தாரா? இல்ல இல்ல. நாம எங்க இருப்போம்? அங்கதான். திருப்பாடல் 10:16 வாசிப்போம். திருப்பாடல் 10:16. அதுதான் அதேதான். 29. திருப்பாடல் 20:9. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். தாவீதின் பார்வையிலே இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தார். தாவீதின் பார்வையிலே தெளிவாக இதை என்ன பண்றாரு? அவரு புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவனாக இருந்த தாவீது அவருடைய பார்வையில எல்லாம் தெளிவா, அதனால அவர் ராஜா ராஜான்னு கூப்பிட்டாரு. அடுத்து அவரை என்ன மாத்திட்டாரு? ராஜாவா என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 24:7 இத பாத்தீங்க. 24:7 வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். அப்ப கேட்ட வாசனம். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். உண்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். அடுத்த 8ஆம் வசனம்.
மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். சேலா. அப்ப இந்த பாட்டு இல்லையா, பழைய மொழிபெயர்ப்பு எடுத்திருக்கு, இது புது அப்ப இந்த மன்னர்ங்கிற கான்செப்ட், இந்த நோஷன் ஆண்டவர் கொடுத்துற ஆதியாகமத்தில் கொடுத்த ஆதியாகமத்தை இப்ப 1:26 எடுத்து 28 எடுத்து பாத்தீங்க. 1:28 கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி படுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள். ராஜா உம்மாளிகையில் ராஜா உம்மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு. இந்த வருடத்திலே ஆண்டவர் வார்த்தை வழியாக இந்த உணர்வுகள் நமக்குள் நிறுவனம் ஆண்டவர். நம்ம எந்த சபைக்கு போனாலும் இந்த மதத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தரை படைத்த அவரை ராஜாவாக நாம் என்னணும் பார்க்கணும். ஆனா நாம நமக்கு என்ன பவர் கொடுத்துருக்காரு? அவரு ராஜாவாக இருக்கக்கூடிய பவர் என்ன பண்ணிருக்காரு? சில பேர் பேசுறாங்க, நான் ஒரு குப்பை ஆண்டவரை, நான் என்னது ஒரு குப்பை, நான் ஒரு புழுதி ஆண்டவரை சொல்றோமா? நம்ம நான் ஒரு பாவி ஆண்டவரை சொல்றோமா? யாராவது உங்களை பார்த்து ஏன் குப்பை முதல்ல ஜெபம் பண்ணீங்க. நான் ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கறது பாவ மன்னிப்பு சொல்ல மொத்தம் அந்த குப்பைன்னுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒரு குப்பை வாங்குங்க. அப்ப தாட்சி இருக்கா? இல்ல அது என்னது? இருக்கா ஜெபம் பண்றது? இருக்கா ஜெபம் பண்றது? உண்மையான தாட்சியா? ஆமா சிஸ்டர், நான் குப்பை தான் வாங்க இல்ல சும்மா பிரேயர் பண்றதுக்காக சொல்லிருந்தாங்கன்னா யாரு நீ குப்பைன்னு சொன்ன அப்படி ஒரு பெரிய கலைப்பிரமாக உண்டாயிடும். தன்னை தாழ்த்துகிற தாட்சி என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மைகள் வேறு. தாழ்வு மனப்பான்மைகளை கடந்து போக அப்படி கிடையாது. நம்ம அந்த நிலைமை இல்லை. அவெல்லாம் நிறைய பேர் நற்கருணை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு பரிசுத்தமா இருக்குமா இல்லையா? பரிசுத்தமா இருக்குமா இல்லையா? வாங்கிட்டு வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க? பாவியாயிருங்க எனக்காக. தாழ்ச்சியே இருக்காது ஒரு சிலருக்கு. நன்மை வாங்கிட்டு பரிசுத்தமா இருக்கீங்க இல்லையா? ஆமா. பாவியா பரிசுத்தவானா? அப்பா பரிசுத்தவானா இல்லையா? அப்படியே வாங்கிட்டு வந்த உடனே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பாவிகளா இருக்க எங்களுக்காக ஏன் சொல்றீங்க? சொல்லக்கூடாதுதான். ஏன் சொன்னீங்க? உமது பிள்ளையா இருக்க எங்களுக்கான்னு சொல்லக்கூடாதா? இந்த வாயின் வார்த்தைகள் நமக்கு என்னணும் மாறணும். நீங்க சொல்ல ஒன்னும் இல்லை, உங்க வீட்டு பிள்ளைகளை நீ நாசமா போக உருப்பட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்காது? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க டீச்சர் மக்குன்னு என்ன மாறுது? நம்ம பாவின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் போயிட்டு அப்படிதான். நான் போல நல்லவன், நான் பரிசுத்தங்கிறேன், ஏன்னா நான் ஒரு ராஜா. அந்த உணர்வு வந்துட்டா இந்த ராஜா எப்படி இருக்கணும்? கம்பீரமா இருக்கணும். ஒரு பாவம் தான் செய்யாம இருக்கணும். அவருடைய நான் உட்கார்ந்து இருக்கேன், அவர் ராஜாஜி ராஜா, நான் ராஜா இருக்கேன். அவரை போல நான் இருக்கிற பார்வை மேல போடணும். பாவியை பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணப்பா? அவனை விட நான் நல்லவன் தான், இவனை விட நான் நல்லவன் தான், இப்படித்தான் நம்ம சொல்லிருக்கோம். அவரை விட நல்லவனா பார்வை மாறும்,
மாறும் பொழுதுதான் மதங்களில் உள்ள வேண்டாத காரியங்கள் போய் தேவனோடு உண்மையான ஒரு நல்ல உறவோடு நம்மள இருக்க முடியும். சங்கீதத்தை நிறைய படிச்ச திருப்பாடல நிறைய இருக்கும். கடைசி அவனை சொல்லி முடிக்க 1 குறிப்பேடுகள் 29:11 பார்த்தீங்க. 1 குறிப்பேடுகள் 29:11. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். இப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவனை பற்றி நமக்கு வரணும். நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனை, உயர்வான சிந்தனைகள் வருவது கிடையாது. ஏன்னா நாம் சார்ந்திருக்கும் மதங்கள் இந்த மாதிரி உயர்வான சிந்தனைகளை காட்டுவது கிடையாது. ஒரு சீசனல் காரியம். ஒவ்வொரு சீசனுக்கு இப்ப திருவிரை காலத்துல குழந்தை முடிச்சு அடுத்தது நாளைக்கு எபிபனி திருக்காட்சி திருவிழா, இதை பத்தி பேசுவாங்க. அதை பத்தி பேசி முடிஞ்சோம்னா அதுக்கு அடுத்தது தபசு காலம், ரத்தத்தை பத்தி, அதை முடிஞ்ச பிறகு ஆண்டு உயிர்த்து திருவிழா, அதை பற்றி காய்ப்படும். அதை முடிஞ்ச பிறகு அப்படியே காமா அடைகிறாங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டுடைய மேன்மையை பற்றி வருஷம் ஃபுல்லா சொல்லிக்கொண்டே இப்ப 3 ஞானிகள் வந்தார்களா வரலையா? வேதத்தில் பைபிள்ல எங்கேயாவது ஒரு அரசர்கள் கொடுத்திருக்கா? ஞானிகள் தான் கொடுத்திருக்காங்க. அரசர்கள் சொல்றீங்க. ராஜாவை பார்க்க வராது, அவரு ஒரு ராஜாவை பாக்குறவங்க ராஜாவை தான் வர. நம்முடைய யுகம் அது. ஒட்டகங்கள் மீது வருவாங்க சொல்லி கொடுத்து இங்க இருக்கு. அதோ 6வது வசனம் 60ல ஒட்டகங்கள் பெருந்திரள் உன்னை நிரப்பு மீதியான் எப்பாவுக்கு அதுதான் 66 தான். மீதியான் எப்பாகு ஆகியவர் மீதியான் எப்பாகு இளம் ஒட்டகங்களுள் வந்து சேரும். சேபான் நாட்டினர் யாவரும் 3 நாடு கொடுத்திருக்காங்க. மீதியான் 3 நாடு கொடுத்திருக்கா. 3 நாட்டு அதிபதிகள் தான் 3 பேர் வந்தது என்று நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். நறுமண பொருட்களையும் பொன்னையும் எடுத்து வருவார்கள். அவர்கள் ஆண்டவரின் புகழை 3 நாடு என்ன நாடு கொடுத்திருக்கு? அரசர்கள் 3 அரசர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தை எடுத்து வந்தாங்க. தெளிவா கொடுத்து இது எங்க இல்ல புதிய ஏற்பாட்டு. நம்ம மக்கள் யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. 3 ராஜாக்கள் சொன்னதே சொல்லி இந்த 3 அரசர்கள் என்பது எவ்வளவு நாளைக்கு வர்றதுக்கு அதான் இருக்கும் போல. 3வது வருஷம் 63 பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர், உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும். அப்ப நடந்து வருவார்கள் இருக்க பழைய மொழிப்பில்ல நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்க வர்றதுக்கு? நடந்து போறதுதான் நடை போடுவார். எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி 2 வருஷம் கணக்கு சொல்றீங்க? ஏறுவது 2 வருஷத்துக்கு கம்மியா உள்ள எல்லா குழந்தைகளும் திட்டமா விசாரிக்க எப்ப நட்சத்திரம் வந்துச்சு, எப்ப நடக்க ஆரம்பிச்சீங்கன்னு. ஆனா பதில் அதுல இல்ல, பைபிள்ல இல்ல. ஆனால் இவர் ஏமாத்தி போன பிறகு ஏறதுதான் திட்டமாக விசாரித்த நாட்களை கணக்கு வைத்து 2 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களாம் எத்தனை வருஷம் நடந்து வராங்க அவங்க. அப்ப இயேசுக்கு 2 வயசு ஆறப்பதான் அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நாம என்ன சொல்றோம், குடிலே வந்து பாத்துட்டாங்கன்னு சொல்றோம். குடியில வந்து பாக்கல, எங்க வந்து பார்த்தாங்க 2 வயசுக்கு மேல நட்சத்திரம் பொறுமையா கூட்டு வந்திருக்கோம். அது என்ன நட்சத்திரம் தான் பகல நடக்க முடியுமா? நடக்க முடியாது. பகல் நாத்துல நடக்கும். அது மேகம் இருந்துச்சுன்னா நடக்க முடியாது, நடக்க முடியும். மழை பெய்ஞ்சா நடக்க முடியாது. நட்சத்திரம் தோன்றாதான் நடக்க முடியும், தெரியலன்னா அதான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆமா, கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. மரியா கூட கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. 29 11 வாட்சியாச்சு இல்லையா? 12 வார்த்தைங்க எதுல பிரதர்? 1 நாளாகும் 1 குறிப்பேடுகள் 29 12. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உன் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவர் ஆக்குவதும் உன் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உன் கையில் உள்ளன.
Praise the Lord. இன்னொருத்தர் வாசிக்க இந்த வசனத்தை. இப்போதும் அந்த வசனம் சேர்த்து அடுத்த வசனம் சேர்த்து. இப்பொழுது தேவரீர் எல்லாவற்றையும் ஆடுகிறவர், தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய தேவரை கரத்தில் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கர்த்தராகும் இப்போதும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். Praise the Lord. நாளுமாக இந்த ராஜா என்ற பார்வை, நான் ஒரு ராஜா, அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த பார்வை நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். நாம் வந்து நமது நான்ங்கிறத விட்டு ஒரு பெரிய வட்டத்திற்கு கடந்து வருவோம். நம் தகப்பன் எப்படிப்பட்டவர்? என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன், உம் திருநாமம் என்றென்றைக்கும் உயர்த்திடுமே. அப்படிப்பட்ட ஆண்டவரை ராஜாவாக நாம் பார்க்கிறோம். ஆனா இத்தனை நாள் கடவுள் என்ற பார்வையிட்டு அடுத்து ராஜா என்ற பார்வைக்கு போறப்ப அந்த மேன்மை, அந்த மகிமை, அந்த துதி எல்லாமே நம்மிடத்துல மாறிவிடும். இந்த உணர்வோடு சிந்தனைகளோடு அப்படியே அந்த ராஜாவை எப்படி நாம் போறோம், நம்மையும் ராஜாவாக படைத்திருக்கிறார். இந்த உணர்வோடு சேர்ந்து ஒரு ஜெபம் சொல்வோம். ராஜாவாகிய என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன். ராஜாவாகிய என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன். அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே எங்களுக்கு இன்று கூப்பிட உரிமை கொடுத்தவரே, இன்றைக்கு நீ இருக்கிற ஸ்தானம் ராஜாதி ராஜா என்று உணர வைத்தீரே, உனக்கு நன்றி அப்பா. நாங்கள் படைக்கப்பட்ட போது கூட ராஜாக்களாக தான் படைக்கப்பட்டோம் என்பதை ஆதியாகம புத்தகத்தில் நீ வெளிப்பாடு கொடுத்தீரே. தமது சாயலாகவும் தமது உருவமாகவும் மனிதனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சகல பிராணிகளையும் மிருகங்களையும் ஊர்வன நடப்பன எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுத்து நீ மனிதனை படைத்தீரப்பா. நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன், உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று எங்களை படைத்தீரே. அதை நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு நாளும் அறிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்கும் போது கூட உங்களுடைய ராஜ்யம் வருகை என்றுதான் ஜெபிக்கிறோம், ஆனால் இதை உணராமல் சொல்லி இருக்கிறோமே. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், ராஜாக்கள் ராஜாத்திகள் என்று உணர வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் ராஜாதி ராஜாவை சந்திக்க வரும்போது உண்மை ஆராதிக்க வேண்டும், உண்மை துதிக்க வேண்டும், முன்னிலை நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்க கொடுக்க வேண்டும் என்பதையா நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. என்றென்றைக்கும் நீர் அரசாளுகிறவர், என்றென்றைக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், உம்மாலே சகலமும் உண்டாயின. உமது பணியை செய்ய எங்களை தேர்ந்து கொண்டீரே. நாங்கள் பாடியது போல, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை உன் கண்கள் கண்டது. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அந்த ராஜாக்களுடைய பணிகளை நாங்கள் செய்யும்படி, அது இந்த ராஜாவுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி நீங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரப்பா. இயேசுவே, நீ முதல் பிரசங்கம் நற்செய்தி ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னேன். அந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாக்களாக நாங்கள் இருக்கிறவர்கள் இந்த பூமியில் உள்ள மக்கள் மற்றவர்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ அடிமைகளாக அல்ல, ராஜாக்களாக ராஜாக்களாக இருந்து பணி செய்ய வேண்டுமே. அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. அதற்காகத்தானே இந்த பூமிக்கு எங்களை அனுப்பி இருக்கிறேன். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படும்படி இப்போது கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவதூதர்களும் சற்று சிறியவனாக எங்களை படுத்தீர், ஆனால் மகிமையினாலும் மாட்சியினாலும்
எங்களை முடிசூட்டி வந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு அந்த மகிமையின் கிரீடம் எங்கள் மேல் இருக்கிறது, மாட்சிமையின் கிரீடம் எங்கள் மேல் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படும்படி எங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தீரே. மக்கள் நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. இன்றைய முதல் நாங்கள் ஏதோ ஒரு பிள்ளைகளாக அல்ல, உன் பிள்ளைகள் தான். ஆனால் உலகத்தின் போக்கில் செல்லாதபடி, உலக போக்கில் ஒத்து நடக்காதபடி தேவன் விரும்பும் காரியங்களை செய்ய எங்கள் ராஜாதி ராஜன், மகிமையின் ராஜா, அவர் விரும்பும் காரியங்களை செய்யும்படி எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. அந்த ராஜா எங்கள் வீட்டில் எஜமானாக இருக்கிறீரே, அகில உலகிற்கும் ராஜாவாக இருக்கிறீரே. நாங்கள் அதை அறிந்து கொண்டாக செயல்பட நாங்கள் எப்பொழுதும் உயர்த்த, துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. மகிமையின் தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்த மாட்டவரே. இந்த புதிய ஆண்டு நாங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், ராஜாக்கள், ராஜாக்களாக லேவியராக நீர் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று உமக்கு ராஜாக்களாகவும் லேவியராக குருத்த கூட்டமாகவும் இருந்து நாங்கள் பணி செய்யும்படி எங்களை கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டவரே. எந்த விதத்தில் நாங்கள் உலக போக்குகளுக்கோ மற்ற சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ இடம் கொடுத்து விடாதபடி அந்த ராஜாவின் சித்தம் எதுவோ உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்கள் ஜபத்தில் நாங்கள் அறிக்கையிடுவது போல எங்கள் வாழ்க்கையிலும் செய்யும்படியாக எங்களை அது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் மூலம் எங்களை திடப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விண்ணப்பங்களின் நேரம். இந்த வீட்டாரை ஒப்புக் கொடுப்போம். சகோதரி திரேசாவும் அவருடைய கணவர் டொமினிக்கு ஒப்புக் கொடுப்போம். நல்ல சுகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய பலப்படுத்தட்டும். இந்த வீட்டிலே இந்த ஊழியமானது பல வருடங்களாக நடப்பதை அறிகிறோம். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்த வீடு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை ஊழியத்தில் வர வைத்திருக்கிறது. செருமுக்கா மனைவிக்காக ஜெபிக்கிறோம், கிறிஸ்டிக்காக ஜெபிக்கிறோம். இது வழியாக இந்த ஊழியம் வளரட்டும். இந்த தம்பதிகள் இணைந்து பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்களெல்லாம் ஒரு ராஜாக்கள், ராஜாத்தி என்பதை உணர்ந்து தங்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தட்டும். மத சடங்குகளுக்கு அடிமையாகி விடாதபடி எளிமை பிரகாசிக்கும்படி ஆஸ்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை வளக்கூடிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும். அன்றைக்கும் சௌரி ஆம்பலாவுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்யும் ஊழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில் அவர்களை திடப்படுத்தட்டும். அவர்கள் ஒரு ராஜாத்தி என்பதை உணர்ந்து அதிகாரத்தோடு காரியங்களை செய்யட்டும். மத சடங்குகள் மேற்கொள்ளாதபடி சம்பிரதாயங்கள் அவரை அடக்கி வைத்து விடாது. ராஜாத்தி என்ற ராணி என்ற உணர்வோடு விளையாட செய்யட்டும். ஆனந்தின் தாயருக்காய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் அவரோடு இருந்து வயது ஒரு பெரிய வரம்பல்ல. ஆண்டு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு வேதத்தில் பார்க்கிறோம். பல பெண்கள் ராணிகளாக இருந்து ஆட்சி செய்வதை பார்க்கிறோம். அதுபோல் அந்த தாயரும் ஆட்சி செய்யட்டும். ஆனந்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நீண்ட நாட்கள் போய் மகனை சந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அனைவரும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் சந்தித்தாலும் நேரில் சந்திக்கும் காரியத்தை கொடுத்திருக்கிறேன். அவனுக்குள் இருக்கும் இந்த வைராக்கியம் ஒரு ராஜாவாக எழுதி பிரகாசிக்கின்றோம். இடத்தில் வந்திருக்கும் பக்கத்தில் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் தேவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னமாக ரூபனை ஒரு மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் மனைவியின் கற்பத்தை கழிந்து ஆசீர்வதித்துக் கொள்ளும். அவர்கள் ஒரு ஊழியத்தில் எளிமை பிரகாசிக்க தேவன் அருள்களை அறுத்து பயன்படுத்தும். ராஜாவாக அன்றாக ஞாபகம் ராஜாவாக சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்னவன் அறிந்து அதன் மேல் ஒரு ஈர்ப்பை எடுத்துவிட்டு ராஜா போல அதிகாரம் செலுத்துவதாக பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி ஜெபராத்து சொல்லுங்கள். எங்கள் ராஜாவும் எங்கள் தகப்பனுமாய் இருக்கிற எங்கள் அன்பு இந்த வருடத்தின் முதல் ஜெப கூடுகையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த நாமத்தின் கீழாக அழகாக ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களை இவ்வுலகில் படைத்ததற்கும் எங்களை அழகாய் நேர்த்தியாய் ஒரு திராட்சை தோட்டமாகிய
இந்த ஏதேன் தோட்டத்தை போன்ற திராட்சை தோட்டமாகிய ஒரு சபையிலே நீங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து வைத்திருப்பதற்குமான நோக்கத்தை அழகாகவும் ஆழமாகவும் உமது ஆய்ந்தறிய முடியாத ஞானத்தின்படி இறை வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே. போதும் நாங்கள் கேட்ட தேவ செய்தி எங்கள் இருதயத்திலே ஆணித்தரமாக பதிய கடவுள். ஆமாண்டவரேயா, இனி நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமாண்டவரேயா, சபையை பிடித்து வாட்டுகிற அந்த நிர்விசாரத்தை விரட்டுகிற ஒரு தூதர்களாக எழும்பி பிரகாசிக்கிற மொழியாக அந்த யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாக ஒரு வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, மனிதர்களின் முகதாட்சியத்திற்காக அல்ல, மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மனிதர்களுக்காக பயந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்தும் அதை அடக்கி கொண்டிருப்பவர்களாக அல்ல, மாறாக அந்த யோவான் ஸ்நானகனை போல வைராக்கியமாக ஆண்டவரே மானம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தையும் எங்கள் மூலமாக எழுப்ப வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்ற ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எட்டுத்துக்கும் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, போலையா சீலாவை உருவாக்கினதை போல, தீமோத்தேயுவை உருவாக்கினதை போல எங்களையும் வான் என்பதன் மூலமாக, சிஸ்டர் மூலமாக, இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக எங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே சும்மா இல்லாமல் உமக்காக ஒரு சீஷர்களை உருவாக்க வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், செல்லும் இடமெல்லாம் பரிசுத்தமாய் அந்த நதி இருந்ததை போல நாங்கள் போகும் இடமெல்லாம், நாங்கள் பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் கர்த்தாவே. சமாதானம் இல்லாத இடத்திலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, அதே போன்று கர்த்தாவே எங்கள் சபையிலும் சரி, எங்கள் அருகில் உள்ள வீட்டாரிடத்திலும் சரி, நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலும் சரி, நாங்கள் பணி செய்யும் இடத்திலும் சரி கர்த்தாவே, ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். ஒரு நாமத்தினாலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து நீர் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, வியாதிகளை ஒரு பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் குணமாக்க வேண்டும் கர்த்தாவே. பேய்களை நாங்கள் விரட்ட வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, சாபங்களை எல்லாம், சாப கட்டுகளை எல்லாம், அடிமைத்தனத்தின் கட்டுகளை எல்லாம் ஆண்டவரே ஒரு பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்க்கிறவர்களாய் மாற வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் இந்த புதிய வருடத்திலும் நீர் எங்களை நிறைத்திருக்கிற கிருபைக்காய், எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. Thank you Jesus. என்பதற்காகவும் சகோதரி பிலோமினா பாண்டியன் அவர்களுக்காகவும் விசேஷமாக அவர்கள் செய்கிற நல்ல சமாரிய ஊழியங்களுக்காகவும் உங்களையே தாழ்த்தி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு விண்ணப்பம் கருகிறோம். அப்பா ராஜாவே, எங்கள் அரசரே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கெஞ்சும் குரலை கேட்டிருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் இந்த ஊழியத்தை எத்தனையோ ஆண்டுகளாக தங்கள் உடல்நல குறைவின் மத்தியிலும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாக உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறதை, மன உத்தமமாய் செய்து வருகிறதை அறிவித்தாவே. அவர்கள் மூலமாக இந்த நிர்விசாரமான கத்தோலிக்க சபையிலும் உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை நீர் எழுப்பி இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டும் கர்த்தாவே அந்த ஊழியத்தின் மூலம் இன்னும் அநேக மகிமையான காரியங்களை நீர் செய்ய போகிற கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. புதிய வாசல்களை அவர்களுக்காக நீர் திறக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. பெரும் கூட்டமாக அவர்களை நீர் பெருக செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான தேவ பலனையும், தேவ ஒத்தாசையும், தேவ கிருபையும், தேவ மகிமையும், தேவ ஆளுகையும், தேவ வல்லமையும் கொடுத்து மனுஷர் தயவிலும் ஆண்டவரே ஒரு கண்களிலும் அவர்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்து ஆண்டவரே அவர்கள் மூலமாக உமக்காக ஒரு பெரும் கூட்டத்தை அவர்கள் மன விருப்பத்தின்படி ஆயத்தம் செய்ய, உமக்காக ஒரு பெரும் கூட்டத்தை எழுப்ப கிருபை பாராட்ட போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அது சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, சேஷிபதமாக கர்த்தாவே இந்த அருமையான நாளிலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஆண்டெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே எங்களை அழகாய் நேர்த்தியாய் அழைத்து வந்தீரே கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று கொட்டினீரே கர்த்தாவே. நாங்கள் இந்த இடத்திலே ஆராதிக்கும் போது, உமது நாமத்தை உயர்த்தும் போது, உமது வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நீரும் எங்கள் மத்தியிலே இருந்து ஒரு தகப்பனை போல, ஒரு ராஜாவை போல எங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே, எங்கள் கண்ணீரை கண்டீரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரே, எங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த இல்லத்தை உமது நாமம் மகிமைப்பட ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இந்த ஆண்டிலும் கூட கர்த்தாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெறுங்கையாய் அனுப்ப மனதாய் இல்லை கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு உன்னதத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அவர்கள் கைகள் இனி கடன் வாங்குகிற கைகளாய் இருக்க கூடாது கர்த்தாவே, கடன் கொடுக்கிற கைகளாய் மாறப்போகிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே,
அவர்கள் மூலமாக ஆண்டவரே அநேகர் இவரே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யும்படிக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்ய போகிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரை தலையா வாளா இருந்த அந்த நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் கர்த்தாவே. இதுவரை மற்றவர்களுக்கு கீழே இருந்த அந்த நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே இங்கு வந்துள்ள இவர்களின் தலைகளை நீர் உயர்த்தும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, உமக்காக வைராக்கியம் பாராட்டி உமது நாமத்தை துதிக்க ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உமது வார்த்தைகளை கேட்க தியானிக்க இங்கு வந்திருக்கிற கூட்டத்தை ஆண்டவரே விசேஷமாய் நினைவு கூறுகிறேன். இவர்களை உமது கண்களிலே விசேஷமாய் பார்க்கிறீர் கர்த்தாவே. அப்படியே ஆண்டவரே இவர்கள் தலையை நீர் உயர்த்தியருளும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் தலை குனிந்து போனோமோ, அங்கே எங்கள் தலையை இந்த ஆண்டிலே நீர் உயர்த்த சித்தமாய் இருக்கிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. அதே போன்று ஆண்டவரே கடைசியாக கர்த்தாவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமான நாங்கள் எங்கள் தேசத்தை குறித்து கவலையற்று இருப்போமானால் ஆண்டவரே நாங்கள் எங்களை குறித்து என்ன சொல்வோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் தேசம் போகிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே தேசம் எங்கு போய் முடியுமோ, இப்படி எல்லாவற்றுக்கும் வரி மேல் வரி போட்டால் நாளை காற்றுக்கு கூட வரி போட்டு விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணுவதற்கு ஏதுவாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன கர்த்தாவே. இந்த கொடுங்கோல் ஆட்சியை இந்த ஆண்டு ஆண்டவரே நீர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கர்த்தாவே. இந்த துன்மார்க்கர்களின் கொடுங்கோல்களை நீர் முறித்து போட போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தின் ராஜ்யத்தை உமது நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளின் கைகளிலே நீர் கொடுக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நீர் திறந்த வாசலை வைக்க போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இந்த தேசத்திற்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அதிசயப்படத்தக்க வண்ணம் கொண்டு வர போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் நீரே. அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. உம்மை இல்லாமல் வேறு தெய்வமும் இல்லை, உம்மை இல்லாமல் வேறு ரட்சகரும் இல்லை. நீரே எங்கள் ராஜா என்று எங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் உணர்ந்து அன்று 3 ஞானிகளைப் போல தூரத்திலிருந்து வந்த அன்று 3 ராஜாக்களைப் போல ஒரு பாதத்திலே பணிந்து உம்மையே தம் சொந்த ரட்சகராகவும் ராஜாவாகவும் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்வார்களாக கர்த்தாவே. எழுப்புதலின் ஆண்டாக இந்த ஆண்டு ஒரு பெரிதான சித்தத்தின்படி அமைய இந்த ஜூபிலியின் ஆண்டிலே ஆண்டவரே நீர் புதிய வாசல்களை திறக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் நன்றி பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் எங்களையே தாழ்த்தி ஆழமான விசுவாசத்தோடு ஏறெடுக்கிறோம். என் ஜெபத்தை கேட்டு என் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலளிக்கிற பலனளிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாக்கு சொல்லுவோம். மல்கியா 4:2 எல்லாம் பேர் எடுத்துங்க. மல்கியா 4:2 சொல்லுங்க. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்தின் பிரகாசம் கிருபையாக கடவர். கர்த்தர் முகத்தின் பிரசனமாய் ஒரு சமாதானம் செய்வார். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தத்தில் செய்ய முடியாது, அழுவாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்விலை தோல்விலை தோல்விலை. சத்தத்தில் செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.